சோதனைக்குரிய ஒரு காலமாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக நாம் பெண்களுடைய விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கற்பு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குரியதாக ஆகியிருக்கின்றது. சமீபத்தில் கேரளாவில் ஒரு காரில் பாவனா என்ற ஒரு நடிகை அவள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். உடனே ஊடகங்கள் எல்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பதை பார்க்க முடிகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் நந்தினி என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுகின்றால் அதற்காக வேண்டி எந்த ஒரு பொருளையும் உயர் ஜாதி வர்க்கத்திடம் இருந்து ஊடகங்கள் எடுத்து நாம் பார்க்க முடியவில்லை. இதெல்லாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல பாவனா என்ற இந்த நடிகைகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு சமூக சீரழிவுக்கு அடிப்படை காரணமே சினிமா தான். இது போன்ற இந்த பெண்கள் இவர்கள் எல்லாம் அதனால் நாம கற்பழிப்பு ஆதரிக்கிறோம் என்று சொல்லவில்லை. மோசமான உருவம் இவர்களுடைய நடத்தையினால்தான் சமுதாயமே கெட்டு போயிருக்கின்றது. அதனுடைய பாதிப்பு நம்முடைய சமுதாயத்தில் கட்டுப்பாடு மிக்க ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் ஒரு பெண்ணு பள்ளிவாசனுடைய அலுவலகத்தில் அழுதாங்க. என்னவென்று கேட்கும்போது அந்த பெண்ணு அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய மகன் அந்நிய ஒரு ஆடவனோடு ஓடிவிட்டார், உடனே கூப்பிட்டு போயிட்டான், அதனால ஜமாத்து தலையிட்டு நீங்க காப்பாற்றுங்க என்று முறையிடுகின்றார். உடனே ஜமாத்துல அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் இறங்கி காவல்துறை இடத்திலேயே போய் பேசுறாங்க. அந்த பெண்ணு வந்திருக்குது. வந்த பெண்ணு தலையில பூவு, நெற்றியில குங்குமம், கழுத்துல தாலி. காவல்துறை அதிகாரி சொல்றாரு, இவர்களெல்லாம் நம்ப முடியாதுமா, இடையில விட்டு போயிடுவாங்க என்றெல்லாம் சொல்லும் போது அந்த பேச்சையெல்லாம் அந்த பெண்ணு கேட்கிற நிலையில் இல்லை. இப்போது அந்த அவர் புற மதத்தை சார்ந்தவன், அந்த மதத்தை சார்ந்தவனோடு இந்த பெண்ணு ஓடிவிட்டால் வீட்டில் இல்லை. இந்த ஒரு சம்பவம் மட்டும் ஒரு தனி சம்பவம் என்று நாம பார்க்கக்கூடாது. இது நமக்கு தெரிஞ்சது, நம்முடைய காதுக்கு வந்தது, நம்முடைய கண்ணில் பட்டது. இது மாதிரியான பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப இதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இதற்கு காரணம் நாம் நம்முடைய வீடுகளில் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த மார்க்க அடிப்படையில் ஒழுக்கத்தை எப்படி பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நம்ம வீட்டில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நாம காற்றுல பறக்க விட்டிருக்கோம். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை பார்த்து கருணத்தி புயூத்திக்குன்னு நீங்க உங்க வீட்டிலே இருங்க. ஒலா தவறுன்னு தவறுகள் ஜாஹிலியத்தில் ஊழலாம். முந்தைய அறியாமை காலத்துல பெண்கள் எப்படி வெளியே போனாங்களோ அது மாதிரி நீங்க வெளியே போகாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுகின்றான். ரெண்டு உத்தரவுகள். முதல் உத்தரவு பார்ப்போம், கருணத்தி புயூத்திக்குன்னு உங்களுடைய வீடுகள் நீங்கள் தங்கியிருங்கள். அவசியத்திற்கு தேவைக்கு போகலாம். அப்படி எல்லாம் போயிருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகின்றது. தேவையில்லாத பயணங்கள், அவசியம் இல்லாத பயணங்கள், இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் வீட்டில் இருக்கணும்.
வீட்டில் இருந்தாலும் வீட்டிலையும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை நாம பேண வேண்டும். ஒரு வீடு என்றால் வாசல்ல ஒரு திரை தொங்க வேண்டும், அல்லது கதவு மூடி இருக்க வேண்டும். நம்முடைய ஊர்ல 2 பக்கமும் பொதுச்சுவர். வீடு எப்போது வந்தாலும் பகல்லையே நாம ஏதாவது ஒரு புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்றால் மின்விளக்கு இல்லாம பார்க்க முடியாது, டியூப்லைட் இல்லாம பார்க்க முடியாது. அப்ப இதுல நாம கதவுலாம் திறந்து வச்சிருக்கிறதா என்று நினைக்க கூடாது. அப்ப அதற்கு பதிலாக பரிகாரமாக ஒரு திரையை தொங்க விடணும். ஏன்னா நம்ம ஊர்ல பார்க்கிறோம், யாராவது ஒரு வீட்டுக்கு ஒரு கார் வருது, அந்த கார் டிரைவர் மர நிழலுக்காக ஒரு வீட்டு வாசல்ல நிறுத்துறான். அப்படி நிறுத்தும் போது அந்த டிரைவர் அந்த சீட்ல உட்கார்ந்து தூங்கணும் இல்ல, தூங்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் பாத்துக்கிறான், ரைட் டைம் பாத்துக்கிறான். ஏன்னா கார் டிரைவர் ரைட் டைம் பார்க்கணும், லெஃப்ட் டைம் பார்க்கணும் இல்ல, ரைட் டைம் பார்க்கிறான், லெஃப்ட் டைம் பார்க்கிறான். நல்ல அழகான முறையில் நம்ம ஊர்ல திறந்த வீடு. இங்கிருந்து பாத்ரூமுக்கு பாலியத்துக்கு போகக்கூடிய அந்த காட்சி கூட அத்தனையுமே பார்க்க முடியும். அது கூட இந்த பக்கம் இதை பற்றி ஒரு கூச்ச நாச்சம். வாசல்ல ஒரு வண்டி ஒண்ணு கிடைக்கின்றது, வாசல்ல ஒரு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதை கவனத்தில் கூடவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சவுதியில ஒரு வீட்டு வாசலுக்கு முன்னால போறோம், நல்ல சிப்பாய் பணம் போட்டு அரைக்கு மாதிரி தான் போறோம். வீட்டுல வாசல்ல பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க, எங்களை பார்த்த உடனே கதவை வந்து தடான்னு அடிச்சு சாத்திட்டு உள்ள ஓடுறோம். நம்ம யதார்த்தமா தான் நடந்து போறோம். ரசூலுல்லா ஊட்டிய உணர்வு, அந்த வெட்க விஷயங்கள்ல பெண்களுடைய அந்த கௌரவத்தை காக்கிறதுல மார்க்கம் ஊட்டி இருக்கக்கூடிய உணர்வு, அந்த மாதிரியான உணர்வை நாம வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி நீங்க மற்ற மார்க்கத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி போனால் ஒரு பெண்ணு அவங்க புர்கா போட்டு போகணும் சொல்லுகின்றது, பார்வையை தாழ்த்தணும். இது வெளியே போகும்போது என்ன நம்ம பார்ப்போம். வீட்டில் இருந்தால் அப்போதும் என்னென்ன முறையில சட்டங்களை ஒழுக்கங்களை பேண வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணோட ரொம்ப ஒட்டி யோசித்து இருக்க வேண்டாம். எந்த அளவிற்கு என்றால் அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணுடைய அழக அவருடைய சிறப்பா இருந்தா கண்ணத்துல ஒரு மச்சம் ஒன்று கிடைக்கின்றது, கையில ஒரு மச்சம் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி தன்னுடைய புருஷனிடத்துல அந்த பெண்ணை இவன் நேரடியா பார்க்கிற மாதிரி வர்ணிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. இப்படி சொல்றதுல இந்த பெண்ணுக்கு ஆபத்து இருக்கு. இவன் கொஞ்சம் கருப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த பெண்ணு இப்படி ஆம்பளை பெரும்பாலும் என்ன விளைக்கிறனா, ஒரு பொம்பளை ஆம்பளை எப்போதும் சபலத்துக்குரியவன் அப்படிதான் நினைச்சுக்கிறோம். ஆனா நேரத்தில் சொல்லிடாது, அவர் தான் பயால சொன்னாருன்னு சொன்னா இங்கதான் ரெண்டாவது தலாக் பஞ்சாயத்து இங்கதான் வந்து நிற்கும். அது நேரம் சொல்லிடாது எப்போதுமே. அதனால சந்தேகம் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளைட்ட ஒரு பெண்ணு பேசினா நீங்க அவங்க ஒரு படம் பேசிட்டீங்க அந்த மாதிரி போட்டு ஒரு வேண்டிய சந்தேகங்களுக்கு போகக்கூடாது. ஆனால் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கிறோம், ஆம்பளை ஆம்பளைதான் என்ற ஒரு ஒன்று நாம் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ அந்த மாதிரி நபிசல்லாஹு அவர்கள் சொல்லி தந்து, இப்படி எங்கேயாவது ஒரு இறை தூதர், யாராவது ஒரு தலைவர் நமக்கு இறை தூதரா இருக்க இப்படி சொல்றாங்க, யாராவது ஒரு சமுதாய தலைவர் சொல்லிருப்பாங்க அவங்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து அவங்க இறை தூதரா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. வீட்டில் இருக்கும் பொழுது அப்ப இந்த மாதிரி. அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய மனைவியான உம்மு சலமா அவங்க இருந்துட்டு இருக்கும் போது ஒரு அதாவது பழக்கத்தில் சொன்னாங்களே இந்த கூட்டம் அந்த ட்ரெயின்ல ஏறி போனா இவங்க படுத்துற பாடு, இவங்க சமுதாயத்தில் பெரிய ஒரு அந்தஸ்து மாதிரி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். திருநங்கைகள் பேர் இந்த ஷைத்தான் உள்ளது. இந்த ஷைத்தான் வாங்க சம்பாதிக்கிறது கிடையாது. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தோம்னா ஏறி கொடுக்கறதே கிடையாது. நான் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சல்லி காசு கொடுக்கவே கூடாது. அவன் நம்மளை பார்த்த நோட்டு போயாரு. 4-5-6 தடவை வந்த உடனே வர்றாங்க, ஒரு கையை தட்டுறா, மற்றவங்களா இருந்தா வாங்கிக்கிறாங்க. சில பேர் சகுனமா கருறாங்க, அவளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க.
அவன் இந்த செய்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அவங்க மனைவியோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஆள் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அந்த பெண்ணு சொல்றான், தாய்க்கு வெற்றி ஆயிடுச்சாகும். இன்னாருடைய கைலானுடைய மனைவி வரும் பொழுது முன்பக்கமா வரும்போது 4 அம்சங்கள் தெரியும், பின்பக்கமா போகும்போது 4 அம்சங்கள் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா எதுக்குள்ளன்னா ஆதான் அழைக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது வீட்டிலே நுழையக்கூடாது அப்படிங்கிறான். வீட்டில் இருந்தாங்க இந்த மாதிரியான ஷைத்தான்கள். இவன் ஆம்பளை தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில், பொம்பளை கிடையாது. அப்ப வீட்டில் இருந்தால் இது போன்ற பேருகள் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா, அது நம்ம ஊர்ல மைனே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, பெருமா அப்படின்னு வந்தாரு. உண்மையிலே பெருமா வரதான் பரவாயில்லை. இது அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. வட்டாரத்தில் சில பேர் வச்சிருப்பாங்கல்ல, பெரிய அப்பா சின்ன அம்மா இப்படி ஏதாவது உள்ள வந்து நுழைகிறது. அப்படி யாரும் உள்ள வந்து நுழையக்கூடாது. 3 தடவை அனுமதி கேட்கணும். மார்க்க சொல்லுது, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்றது. அப்படி அனுமதி ஒரு தடவை கேட்டா கூட காணாது அப்படிங்க பதில் சொல்லிட்டா உடனே வந்தாங்க. 2வது தடவை ஏதாவது வேலை இருந்துருப்பாங்க, அதனால சத்தம் கொடுக்கணும், வீட்டில் நுழையக்கூடாது. இல்லது திரும்ப தான் போக சொல்லுது மார்க்கம். மகன் வீட்டில் சாப்பிட போகலாம், மகன் வீட்டில் போகலாம், தாய் இதற்கெல்லாம் பார்க்கிற ஒரு தடை இல்லை. பிறகு இந்த வீட்டில் வந்து நுழைஞ்சாலும் இப்படிப்பட்ட ஒரு அனுமதியோடு உள்ளே நுழைய வேண்டும். அடுத்து இதுல இஸ்லாம் எந்த அளவிற்கு வேறுபடுத்த கடைபிடிக்கின்றது என்று சொல்ல வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி போச்சு, வெறுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது என்னுடைய சகோதரர். சகோதரர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மச்சனே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த சகோதரர் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர்கள் யார் என்று நீங்கள் தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள், விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பால் குடி என்று சொன்னால் அது நல்ல பசியினால குடிச்சிருக்கணும், கொஞ்ச நாள் குடிச்சிருக்கிறோம். ஏதோ 1 தடவை குடிச்சதுனால அவர் சகோதரன் அமைந்துள்ளது, அதனால ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து வரலாம், தப்பா நினைச்சிடாதீங்க. சொல்ல விளக்கம் சொல்றாங்க. அப்ப எந்த அளவிற்கு இந்த ஒழுக்க விஷயத்துல மார்க்கம் நம்மை பார்க்க சொல்கின்றது, அதை பேண சொல்கின்றது என்பதை கவனத்தில் வைக்கணும். இப்ப வீட்டுல பேட்டரிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு வர்றான், அவன் உள்ள வந்து நுழையான். அவங்க வீட்டுல பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, இது மாதிரியான அந்நிய ஆட்கள் வந்தால் வீட்டுல அவங்க புதுப்பா போட்டு நிக்கணும். அது வரைக்கும் நம்ம வீடு தான். ஒரு வீட்டுக்கு வேலை பார்க்குவான், எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்க வருவான், ஆசாரி இவன் மார்னிங் போட்டு உள்ள வரும். எல்லாருமே மேலப்பாளத்தில் உள்ள எல்லா பொங்கலையும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நீட்டமா மத்து வச்சு நீட்டி சொல்லி உள்ள வரும். எங்கப்பா இருக்கின்றது அது? இத மாதிரி இப்படி பல நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அதுக்குள்ள கேஸ் கனெக்ஷன் அவன் வர்றான். வீட்டுல பெண்கள் எப்படி இருப்பாங்க, சௌரியமான ஆடைகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அதாவது கட்டுவதற்கு ஆறாமான ஆட்கள். ஒரு பெண்ணு அண்ணனை கட்ட முடியாது, தம்பியை கட்ட முடியாது, மகனை கட்ட முடியாது, தகப்பனை கட்ட முடியாது. இதான் மரணமான ஆட்கள் என்று சொல்றது. இவங்க இருக்கும் பொழுது ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுக்கிற வர்றவன் அவன் படுத்துக்கிட்டு வர்றான். நான் என்னுடைய வீட்டிலாம் நில்லு, இந்த கூப்பிடுறேன் என்று சொல்லி அலர்ட் பண்ணி குறுக்காவை போட்டு அல்லது வேற எங்கேயாவது உட்கார்ந்து இந்த நிலையை கடைபிடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, ஒரு ஆண்களை சமூகத்தை உள்ளவன் என்று சொல்லிட்டாங்க. வரும்பொழுதெல்லாம் அவனுடைய பார்வைகள் தடுமாறும், அவனுடைய கண்கள் அலைபாயும். இதுதான் மனுஷன். அல்லாஹ் சொல்றான்ல, இனித்த கைத்துன்ன யா நிசா நபியில் லஸ்துன்ன அஹதுமின நிசா. நபியுடைய மனைவிகளை நீங்க மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் ஃபலா தஹுவன பில் கௌல், பேச்சில குறைந்து பேசாதீர்கள். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பி மர்த், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் தப்பான நினைப்பு நினைப்பான். வகுல்ன கௌலன் மஅரூஃபா, நல்ல பேச்சா பேசுங்க. அதாவது காட்டமான பேச்சாக நீங்க உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. நம்ம ஊர்ல சும்மா யார் வந்தாலும் வாங்கலாம்
இது வெளியூர் கலாச்சாரத்துக்குள்ள தெரியாது. ஒரு நாலு பேர் அது ஒரு சங்கியான வார்த்தை தான். இந்த மாதிரியான வார்த்தைகள் வெளியூர் தெரியாது. சும்மா ரோட்ல போயிருப்பாங்க, வாங்கலாம் பிடிப்பாங்க. அப்ப இது மாதிரியான அந்த வார்த்தைகள் எங்க பயன்படுத்தணும்? அந்த மாதிரியான ஆட்கள் தான் பயன்படுத்தணும். தேவையில்லாமல் இவரிடத்தில் அதிகமான வார்த்தை பிரயோகங்கள் ஒருபோதும் கூடாது. இதெல்லாம் நம்ம வீட்டில் பேண வேண்டிய விஷயம். அதுல எல்லாவற்றுக்கும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிறது டிவி. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு தாயும் ஒரு காலத்திலையும் குடும்பத்தோடு உட்கார்ந்து படம் பார்க்காது. அதனால தனியா பார்க்கலாமா? எப்போதும் பார்க்காதீங்க சொல்றேன். அப்ப இது இருக்கிறதே ஒரு மோசம். எது? பிள்ளைகளோட உட்கார்ந்து பார்க்கிறது, தாயும் மகளும் உட்கார்ந்து பார்க்கிறது. தாயும் மகளும் உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா அந்த குடும்பம் நாசமா போச்சுன்னு வச்சுக்கணும். சாபத்துக்குரிய வரும். என்ன பெற்ற கேடு அவ்வளவு ஆபாசமும் அதுல காட்டுறான். ஒரு காலத்துல ஏதோ சேலையை பிடிச்சு கதாநாயகம் ஓடிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த மாதிரியான நிலையெல்லாம் கிடையாது. எல்லாமே அவுத்து போட்டு ஆடுறதா இருக்கு. 2 பீஸ் தான். இந்த மாதிரியான ஒரு காட்சிகளை தாயும் மகனும் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் இது போன்ற இந்த கலாச்சாரத்திற்கு, இந்த மோசமான செயல்களுக்கு, அந்நிய ஆதரவோடு ஓடக்கூடிய அந்த தீமைக்கு வழிவகுக்கின்றது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது மாதிரியான அளவுல எக்காரணத்தை முன்னிப்பான். அது மாதிரி ஒரு வெட்டக்கேடு, அது மாதிரியான ஒரு சாதக்கேடு வீட்டில் நடக்கக்கூடாது. பிள்ளைகளோடு சேர்த்து உட்கார்ந்து பார்க்கிறது, மகளும் சேர்த்து பார்க்கிறது, தனியா இருந்து பார்க்கிறது, இதெல்லாம் தடுக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம ஜமாத்துல இருந்து இந்த பெண்ணு வந்து அழுதுச்சேன், அந்த அம்மா வந்து அழுதாங்கள, அந்த வீட்டில் உள்ள நிலைமை என்ன தெரியுமா? புருஷனால வெளிநாட்டில் இருக்கிற இது இருக்கிற ஆபத்துக்கே இல்லாத பெரிய ஆபத்து. சம்பாதிக்க வேண்டியதுதான். ஆனால் வீட்டில் சரியான முறையில் கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை. நீங்க இருக்கிற வீட்டிலேயே தப்பு நடந்து இந்த மாதிரியான இடத்துல நாம சம்பாதிக்க போனா இப்போ வருமானம் தேவைதான். அதை விட மானம் ரொம்ப முக்கியம் இல்லை. பாருங்க போயிடுச்சு. இதனுடைய விபரீதம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். அதற்கு அடுத்து இது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். வெளியே போறது என்று சொன்னால் அதற்கும் மார்க்கம் நமக்கு தெளிவான சட்டத்தை சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபியே குல்ல அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிகளுக்கு, பனாஜிக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, வன்சாலில் முஃமினீன், மூமினான ஆண்களுடைய மனைவிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய உடல்களில் ஜில்பாப் என்ற ஆடையை அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு அதனால் யோகப்பன, இது ஆண்கள் இந்த பெண்கள் இன்னால்தான் என்று தெரிவதற்கு வசதியாக இருக்கும். மற்றவர்கள் உத்தரவு கொடுக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றான். இதை என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு ஒரு பெண்ணுடைய தோற்றம் அதை பார்த்து ஒரு ஆணவன் தடுமாறக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகனா அவங்களுடைய அந்த மார்பு பகுதிகள், இதற்கு மார்க்கம் நீ ஜில்பாப் என்ற ஆடையை போட்டு மறைச்சிக்க என்று சொல்கின்றது. இதுல பெரிய அளவுல பாதுகாப்பு கிடைத்து விடுகின்றது. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு, எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஆணுக்கு தவறான பார்வை பதியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு. அத்துடனே இன்னொன்னு வழங்கிக்கணும், நம்ம தௌஹீத் ஜமாத்திலே சில மானங்கட்ட ஜென்மங்கள் இருக்கின்றன. கடுமையாக சொல்லுவேன். என்ன செய்யறாங்கன்னா இவர்களையும் சேர்த்து மூடுறாங்க. இவர்கள் தௌஹீத்வாதிகளே கிடையாது. எந்த அடிப்படையில் பெண்களுக்கு நீங்க முகத்தை மூடுறீங்க? நம்ம ஊர்ல நடக்கலையா? ஒரு வீட்டுல முக்கால் பேர் கொண்டு முகம் முழுவதையும் மூடிக்கொண்டு உள்ள வந்துட்டு ஒரு ஆண்கள் குடிப்பட்டாங்க, நாரிச்ச. இந்த நாட்டு உங்களுக்கு தெரியாதா? இருக்கிறவர்கள் ரொம்ப டேஞ்சரான ஆண்கள் முகத்தை முடிக்கிறவர்களுடைய பெண்கள் தான். அவங்க கற்பனை உள்ள பெண்களாக இருக்கலாம் மார்க்கத்தினுடைய பார்வையில. ஏன்னா அவங்க சொல்றான், நாளைக்கு அதனால் யோகப்பன இந்த பெண்கள் என்று தெரிய வேண்டும். இப்ப இந்த பெண்கள் இப்படி முகத்தை மூடிட்டு வருவதனாலதான் இன்றைக்கு பாரிஸ்ல, இன்றைக்கு லண்டன்ல, இன்றைக்கு ஸ்பெயின்ல, அமெரிக்கா போன்ற இடங்கள்ல இது மாதிரி உட்கார் போடுறதுக்கு ஒரே அனுமதி கிடையாது என்று மறுக்கின்றார். காலம் இன்றைக்கு ஒரு இடத்துல திரும்ப போறதுக்கு உட்கார போடுறான், குண்டு வைக்க போறதுக்கு உட்கார போடுறான்.
ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு முக்காட போடுறான், காவல்துறையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முக்காட போடுறான். அவன் இந்த மாதிரியான ஒரு பெண்ணு நம்ம ஊர்லயே பட்டியல் போடலாம். அவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏறி குதிக்கிறான், விபச்சாரத்திற்காக வேண்டி கை வேகமாக பிடிக்கப்பட்டிருக்கிறான். எந்த ஆடையில போயிருக்கிறான், புர்கா போட்டு போயிருக்கான், முகத்தையும் கூடிக்கிட்டு. தெரு இருக்குது, ஊர் இருக்குது, வட்டாரம் இருக்குது, பொந்து இருக்குது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு பெண்ணு அதற்கு பின்னால சந்தேகம் தான் ஆளை பிடிக்கிறான். இடத்தை சொல்லவா, தெருவை சொல்லவா, ஆபாசம். அப்ப இந்த மாதிரியான பெண்கள் வெளியில போராடுகிற தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு நேர் மாற்றமாக இவர்கள் நடக்கின்றார்கள். சலஃப் என்ற ஒரு சைத்தானியத்தான ஒரு கொள்கையில, அந்த சிந்தனையுடைய பின்னணியில இது போன்ற காரியங்கள் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நியாயம்? மார்க்க அடிப்படையில் சரிதான், உலக அடிப்படையில் சரிதான். நீ எப்படி ஒரு அடையாளம் காட்டுறது? நீ இப்படி மூணு இல்ல ஏர்போர்ட் மூடி போக முடியுமா? ஏர்போர்ட்ல இருக்கிற மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, யாரு அவனா போய் திறந்து காண்டிதான ஆக வேண்டும். அப்ப என்ன குற்றாது? என்ன ஒரு நீங்களா சுயமாக மார்க்கத்தை கற்பனை செய்யறீங்க. அதனால இது இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. அவன் அல்லாஹ் கூறக்கூடிய இந்த விஷயத்தை நாமும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவன் மார்க்கம் இது மாதிரி ஜில்பாப் என்ற ஒரு ஆடையை போட சொல்கின்றது. மார்க்கங்கள் தெரியாத அளவிற்கு, அவங்களுடைய கணபரிமார்கள் தெரியாத அளவிற்கு வெளியில போயிட்டு வர சொல்லுது. இது வெளியில போகக்கூடிய அந்த முறை, அந்த குழுக்கா அதற்கடுத்து பார்வையை தாழ்த்த சொல்கின்றது. வெளியில போறியா, பூமியில் எவ்வளவு அவசாரிகள் மூமியான ஆளுநர்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். எப்போது புரிதலும் அவருடைய கற்புகளை இவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ராஜிக்கும் இது அவர்களுக்கு ரொம்ப துப்புரவை தரக்கூடியது, தூய்மையை தரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒவ்வொன்றில் மூமியான அவசாரி என்ன மூமியான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். எப்போது கொள்வீங்க, அவர்கள் தங்களுடைய கற்புகளை காத்துக் கொள்ளட்டும். எல்லாரும் புதிய தீனத்துக்கு முன்ன இல்லாம அவள் அழுகிறான். வெளிப்படையாக தெரியக்கூடிய முகம் கைகளை கொடுத்து அவர்கள் வேற எதையும் வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு ஏற்படுகின்ற அவங்களுடைய முகாடுகளை அவங்களுடைய நெஞ்சங்கள்ல போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அவன் இந்த சட்டத்தை வெளியில போகும்போது மார்க்கம் பேண சொல்கின்றது. இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நாம அனுப்புறோம், ஒரு நிர்பந்தம். இந்த அடிப்படையில் ஆட்டோவில் அனுப்புறோமா, அவன் நல்ல ஒரு முஸ்லிமான ஆளான்னு பாருங்க. சவுதியில டிரைவருக்கு இது வரைக்கும் எடுக்கிற ஆண்கள்லாம் எப்படி இருப்பான், 45 வயசுல இருந்து 50 வயசு இந்த ரேஞ்சில தான் எடுக்கணும். பார்க்கலாம், குடும்பத்துக்கு அனுபவம் இருக்குது. இதுல சவுதியில் உள்ள பெண்கள் தான் மோசம் முடிக்கிறான் தெரியாது. அந்த அளவுக்கு உள்ளவங்க அவ்வளவு பேடுதல் இருக்கிறான். நம்ம இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இப்ப கூட வான்கள் பார்க்கிறாங்க, இந்த பக்கம் வெட்டி இருக்கான், இந்த பக்கம் வெட்டி இருக்கான், மேல மட்டும் என்னமோ ஒரு இந்த கோரம்பாய் மாதிரி இப்படி படுத்து விடுது. இப்படி அதாவது இசைய போட்டுட்டு தெருவில் வர்றாங்க, மியூசிக் அடிக்குது, அது வேகமா வர்றான். தெருவில் பிள்ளைகள்லாம் விளையாடு கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆண்களா எந்த ஆட்டோ டிரைவரை பார்த்துக்கணும், ஸ்கூல்ல நாம கவனிச்சுக்கணும். கண்ட ஸ்கூல், அதாவது நம்ம பிள்ளைகள் எப்படியாவது படிச்சு வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கண்ட ஸ்கூல்ல கொண்டு போய் ஒழுக்க ரீதியில ஓகே, நாம ஒரு நிறுவனத்தை வளர்க்கிறோம், பொருளாதாரத்துல தள்ளாடிட்டு இருக்கோம். அப்ப அந்த நிறுவனத்தை வளர்த்துட்டு வைங்க, ஓச்சாண்டி ஒரே அடியா இங்கதான் படிக்க வைக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுல அவன் ஒரு கொண்டு என்ன பெண்களுக்கு அனுமதி கொடுத்து அவன் சலப்புங்கிற பேர ஒரே முகத்தை மூடுறான். இன்னொரு பக்கத்துல மோசமான அளவுல பெண்களுடைய நடத்த அமைஞ்சு போகுது. அப்ப அதனால படிக்க போகக்கூடிய பெண்கள் எல்லாம் கற்பனை அஞ்சவர்கள் என்று நான் சொல்ல வரல. இது இந்த மாதிரி விஷயங்கள்ல பெற்றோர்கள் அதிகமான கவனத்தை எடுத்துக்கிறோம். என்ன நடக்குது? சோனாலிங்கிற ஒரு பெண்ணு மதுரை மாவட்டம் மாநகரி என்ற ஊர். இந்த பெண்ணுடைய நாபனாரு கண்ணன் துப்புரவு தொழில் பார்க்கிற ஒரு இறந்து போயிட்டாங்க. ஆமா, அந்த பெண்ணுடைய தாயாரு ஒரு ஜவுளி கடையில் போய் வேலை பார்த்து பிள்ளையை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறான். இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணு கருவுல இன்ஜினியரிங் 3வது வருஷம், ஒரு வருஷம் தான் இருக்கு முடிக்கிறதுக்கு. படிக்க வைக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அதனுடைய பாடம் என்பது தெரியும். அந்த பெண்ணை ஒருவன் காதலிக்கிறான். இந்த பெண் அவனை காதலிக்கல. இதுக்கு பேர் இந்த சமுதாயத்தில் கருத்தில் பிடிச்ச சமுதாயத்தில் ஒருவர் காதல் வச்சிருக்கான். இந்த பெண்ணை அவன் விரும்புறான்.
இந்த பெண்ணு வீட்டுல போய் சொல்றதுக்கு பயப்படும். ஏன் பயப்படுது தெரியுமா? நம்ம படிப்பை நிறுத்திடுவாங்களே என்று பயப்படுகின்றது. அதுதான் கருத்துக்கு தட்டி அமைஞ்சு போச்சு. அந்த பெண்ணிட்ட காவலை வெளிப்படுத்திருக்கிறான். அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் என்ன செய்யறாங்க? வகுப்பறையில ஆசிரியர் உட்கார்ந்து இருக்காங்க, சக மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அருவாளை கொண்டு போய் வெட்டி சாதிச்சுட்டு தமிழ்நாட்டில் தான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. அவங்க நாம அதை சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கல்லூரி படிப்பு நமக்கு தேவையா? பார்த்துக்கங்க. பல வகையில நீங்க இந்த பாளையங்கோட்டை போகிற முஸ்லீம்கள் பேர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன, அரசுக்கு போங்க. சாயந்தரம் நேரத்துல சர்வ சாதாரண நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்ணை அந்நிய ஆடலோடு உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய அவள நிலையை சாப கேட்ட சமுதாய கேட்டை கண்ணால பார்க்க முடிகின்றது. வேதனை குறித்து வெட்கக்கேடு இதெல்லாம் நடக்குது. அப்ப எந்த அளவில் கல்லூரி தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம இந்த மாதிரி இதுல என்ன நடக்குது? அந்நிய ஆடவரோடு சரியான முறையில ஓடியாது. எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். இந்த கொள்கைக்காக வேண்டி பார்த்த அபூபக்கர் அவர்கள் உம்மு சுலைம திருமணம் முடிக்கிறதுக்கு பேசுறாங்க. அவங்க பேசும்போது அவங்க சொல்றாங்க, அழகான பதில். ஒண்ணு போன்ற ஆள்கள் எல்லாம் நிகா முடிப்பதற்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நீங்க நல்ல ஒரு ஆளு, சிறந்த ஆளு என்று சொல்லிவிட்டு ஒரு காப்பிரும், நீங்க ஒரு காப்பிரான ஆள். வான இம்ராட்சி முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான ஒரு பெண், உன் முடிக்க திரும்ப முடிய முடியாது. உங்களை திரும்ப முடிக்கிறதுக்கு மாற்றத்தை எனக்கு ஹலால் கிடையாது. ஒரு பேச்சு சொல்றேன், இஸ்லாத்துக்கு வாங்க, மாதிரி அதான் எனக்கு மதம் என்று சொல்றோம். ஒண்ணு இஸ்லாத்திற்கு வராது. அந்த பெண் அந்த அபூபக்கர் உண்மை சொல்லி திரும்ப முடிக்கிறான். இப்படி சமுதாய பெண்கள் இருந்திருக்கிறாங்களா இல்லையா? இங்க என்ன நடக்குது? அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, நீ போகாதம்மா அப்படிங்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறாங்க, போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி, எவ்வளவு பெரிய ஒரு சாபத்திற்குரிய ஒரு விஷயம் என்பதை இதில் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த கொள்கைக்காக எத்தனை பெண்கள் தியாகம் செய்திருக்கிறாங்க. நாட்டிற்கு திறந்து போயிருக்காங்க. அஸ்மா உமை சந்தியெல்லாம் அவர்கள் வீர தளபதி ஜாபர் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டு அபிசீனியா நாட்டில் போய் அடைக்கலம் புகுந்து சில காலம் வாழ்ந்து அதற்கு நான் மதினாவிற்கு வந்து சேர்ந்ததை நாம பார்க்கலையா? புகாரி முஸ்லிம் போன்ற புகாரி நம்ம பார்க்கலையா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொள்கைக்காக வேண்டி ஒரு விலையை கொடுத்திருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி லவல்லாஹ் மகன் இல்லதீன ஆமனு இம்ராஅத்துஹு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்கள் மூமின்களுக்கு ஒரு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை காட்டுகின்றான். பார்க்க ஒரு பெரிய ஒரு சீமாட்டி, ஒரு பெரிய அரசி, ஒரு அரசன் கீழே இருக்கிறான். அந்த அரசனுடைய வாழ்வு கசந்து போய்விடுகின்றது. எதற்காக வேண்டி? அவன் ஒரு காபிராக ஆகிவிட்டான். உன்னிடத்தில் எனக்கு இவனுடைய மாளிகை எனக்கு தேவையில்லை, இவனுடைய கூட கோபுரம் எனக்கு தேவையில்லை, இவன் பொன்னியற்றவன், இவன் உன்னை மறுக்கக்கூடியவன், உன்னுடைய சூழத்தில் எனக்கு ஒரு மாளிகையும் கெட்டு என்று அந்த பெண்ணு துவா செய்ததை அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? அவனுடைய கொடுமை விட்டும் என்னை காப்பாற்றிவிடு. இந்த துரோகிகளுடைய கூட்டத்தை விட்டு, அநியாயக்காரர்களுடைய கூட்டத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று சொல்றாங்க. ஒரு கொள்கைக்காக வேண்டி புருஷனை இழந்திருக்கிறாங்க. ஊரை விட்டு ஹிஜ்ரத்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கொள்கைக்காக வேண்டி வெளியே போகும் வந்தால் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. நாடோடிகள் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு கொள்கைக்காக அந்த மாதிரியான ஒரு கொள்கையில் இருந்து இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த இஸ்லாத்தை கண்ட கிரையத்திற்கு என்று சொல்வார்கள். அப்படி வித்துட்டு போறாங்கன்னா எவ்வளவு கொடுங்க. நானும் வீட்டுல இது மாதிரியான ஒழுங்கு விஷயங்கள்ல மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள்ல அதிகமான அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இப்படி போறாங்க. உமையத்த பத்தரின் ஈமான், உமையத்த பத்தரின் குஃப்ரபில் ஈமான் பக்கத்தில் அல்ல சவாசரி.
ஈமானுக்கு பதிலாக யார் குஃப்ரை வாங்கிக் கொள்கின்றார்களோ வழிகேட்டை விட்டு போய்விட்டார்கள், வழிகேட்டி போய்விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், முடிந்த வரைக்கும் உங்களை இந்த கொள்கையிலிருந்து மாற்றுவதற்கு அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். மோடி, இந்த கூட்டம், இவர்களெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்பதற்குண்டான காரணம் என்ன? RSS இந்த கடாபிச மோகன் பகாவன் என்ன சொல்றான்? எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இருந்து முஸ்லிம்கள் இருந்து எல்லோருமே இந்துக்கள் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்றானா இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம கொள்கையை விட்டு மாற்றுவதற்குண்டான அந்த காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். யார் தன்னுடைய மாற்றத்தை விட்டு தடம் புரண்டு காவியமாக இறந்து வருகின்றார்களோ இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவருடைய அமல் மாலாகி போய்விடுகின்றது. இவர்கள் நரகவாதிகள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல இன்றைக்கு சர்வசாதாரணமான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் என்ன? அடுத்ததாக சொல்றான், ஈமான் முறையின்றவரை முஷ்ரிக்கீன்களுக்கு திருமணம் முடிக்காதீர்கள். இணை வைக்கக்கூடிய ஒரு மாப்பிளை விட ஒரு அடிமை, ஈமான் உள்ள ஒரு அடிமை சிறந்தவன். முஷ்ரிக்கான பெண்களுக்கு நீங்கள் அவருடைய ஈமான் முறையின்றவரை திருமணம் முடித்துக் கொடுக்காதீர்கள். இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை விட இணை வைக்காத ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவத்தில் உள்ள ஒரு அடிமை பெண் சிறந்தவள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாய்க்கை எதுவும் இறங்கார், இவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். தன்னுடைய உத்தரவை கொண்டு மன்னிப்பு சூழத்தின் பக்கம் அழைக்கின்றான். மக்கள் படிப்பனை பெற வேண்டும் என்று அவன் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அதனால பல சகோதரர்கள் மார்க்கத்தில் சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் இந்த கொலைக்காரத்தை அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறான். உடன்படிக்கைக்கு பிறகு அல்லாஹ் அவங்களுடைய குஃபர், அவர்களுடைய வெளிப்படையான அந்த எதிர்ப்பு தெரிந்தவுடனே அடிக்கிறான். அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு ஹலால் கிடையாது, அந்த பெண்களுக்கு ஹலால் கிடையாது என்று சொன்ன உடனே அது வரைக்கும் அவர்கள் முஸ்லிமான கொண்டு வச்சாங்க, உடனே தராங்க. இந்த அளவிற்கு திருமணம் என்பது நம்முடைய மார்க்கத்துக்காக வெளியில போகக்கூடாது அளவு மார்க்கம் சொல்லி இருக்கும் போது இந்த சபை போதையில இந்த காம இச்சையில இப்ப வெளியில போறாங்கன்னா மிக சாபத்துக்குரிய காரியம். இதை நாம கண்ணில் வர கண்ணு ஊற்றிட்டு உட்காரணும். அதோடு சில துவாக்களையும் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சில துவாக்களை சொல்லித்தரேன். ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றேன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்னின் வஜஅல்னா லில்-முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய பிள்ளைகள் இருந்து கண் குளிர்ச்சியை நீ தருவாயா, எங்களை முத்தகீன்களுக்கு முன்னோடிகளாக நீ ஆக்கிடு. என்ன அழகான துவா பாருங்க. சூரத்துல் ஃபுர்கான்ல கடைசில மூமின்களுடைய பட்டியலை பற்றி சொல்லும் பொழுது இந்த துவாவை அல்லாஹ் சொல்றான். இந்த துவாவை செய்யணும். அடுத்து இறைவா, என்னுடைய சந்ததிகளை எனக்கு நீ பக்குவப்படுத்தி கொடு, அவர்களை சீர்திருத்தி கொடு. அப்படியே தான் கேட்கிறான். இந்த பிள்ளையை உனக்கு திருப்திப்பட்ட பிள்ளையாக நீ ஆக்கி வரும். இதெல்லாம் தாபமாறும். ஏன்னா இரும்பு கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய இடத்திலேயே, அதாவது ஐநமா தக்குமோ எதிர்க்கணும், எங்கிருந்தாலும் சரிதான் மரணம் உங்களை கருவிவிடும், இரும்பு கோட்டைகள் இருந்தாலும் சரிதான் என்று இந்த மரணம் வருகின்ற மாதிரி ஷைத்தானியத்து உள்ளவர்கள் பேஸ்புக்கு இத்தனை நவீன சாதனங்கள் டிவி வழியா வருது.
அதற்கு அடுத்து பேஸ்புக் அப்படிங்கிறான், வாட்ஸ்அப் அப்படிங்கிறான், எல்லாம் அவ்வளவு ட்விட்டர் எல்லா வகையிலும் உள்ள நுழையிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு ஸ்டெப்புகளும் எடுக்கணும். அந்த மாதிரி இதையெல்லாம் தாண்டி இப்படி உள்ள நுழையிறது அப்படி ஏதாவது தவறுக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தா இந்த பிள்ளைக்கு நமக்கும் வந்த பாசம் இல்ல, உறவு இல்ல என்று அந்த உறவை அழிப்பதற்கும் பயன்படாது. ஏன் தெரியுமா? இந்த பிள்ளை தொலைஞ்சிட்டு போகும். ஆனா ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் அல்லது பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், இது தொலைஞ்சிட்டு போகுது. குடும்பத்துல அடுத்து ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய பாப்பா அனுமதிச்சார, அந்த பிள்ளைய வீட்டுல ஏத்தினார, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கும் நம்முடைய அண்ணன் தம்பிமார்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கனவையும் வரக்கூடாது. அந்த அளவிற்கு நடவடிக்கையும் கடுமையா இருக்கணும். என்றால் ஒரு சில இடங்களில் ஒழுங்குமற்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஏன் இந்த பிள்ளைகளுக்கு தவறு என்று கேட்டால் அவங்க அம்மா அப்படி இருந்தாங்க, அவங்க பாட்டி அப்படி இருந்தாங்க, பாட்டி வரைக்கும் போனோம். அந்த மாதிரிலாம் தலை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இது மாதிரி இவ்வளவு கட்டுக்கோப்புகள், இவருடைய கட்டு காவல்கள் இத்தனையும் போட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்து இருக்கிறது. ஏன்னா நம்முடைய கையில கிடையாது. ஒரு நூலினுடைய பையன் தவறு போயிட்டான், ஒரு அசத்தியத்திற்கு போயிட்டான், குப்புல போயிட்டான், என்ன செய்ய முடியும்? அதனால ஒரு பக்கம் இறைவனிடத்தில் நாம கேட்கணும், அல்லாஹ் தஆலா ஏன்னா நமக்கு ஒத்தனி சர்வமா தலை நாம் ஓதக்கூடிய குணத்துல என்ன அழகான வார்த்தை பாருங்க, இறைவா எனக்கு விதித்திருக்கக்கூடிய தீய விதியை விட்டும் என்னை காப்பாற்று. என்ன அழகான வார்த்தை! ஒவ்வொரு துவாவும் ஓதக்கூடிய அளவு துவாக்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அப்ப அதனால நாம ஒவ்வொரு ஆரம்பத்தில் கையேறணும். இதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய நாட்டம் உலகத்துக்கு முன்னே இறைவனுடைய நாட்டம் என்று சொல்லி உட்கார்ந்து இவ்வளவு பின்பாட்டு கடைசியில அந்த பிள்ளைக்கு நமக்கு எந்த விதமான சொந்தமும் இருக்கக்கூடாது, இறக்கம் காட்டக்கூடாது, அன்பு காட்டக்கூடாதுங்கிற அளவுல உறுதியாக இருக்க வேண்டும். அதான் அந்த மாதிரியான சீர்கேடுகளை விட்டு, சாபக்கேடுகளை விட்டு அவன் நம்மை காப்பாற்றுவானாக. வாசதாவான அனைத்தும் நம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ னுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம கல்லூரிகளை, பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிடுறோம். இப்ப இதுல முஸ்லிம் நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள்ல கொண்டு போய் நம்ம சேர்க்கிறதுனால நம்ம பிள்ளைகளை கொள்கையாளர்கள் நம்ம இழக்க வேண்டும். ஏன்னா தௌஹீதுங்கிற பேர்ல கொஞ்சம் ஐடென்டிக்கலா ஒத்து இருக்கிறதுனால அவங்களும் தௌஹீதான சொல்றாங்க என்ற அடிப்படையில நம்ம பிள்ளைகளை கொண்டு வருவோம். இதுக்கு கிறிஸ்தவ நிறுவனம் சிறந்தது. ஏன்னா அங்க போறதுனால பிள்ளைகள் நம்ம போயிட மாட்டாங்க. கொள்கை நம்ம பிள்ளை நம்ம தௌஹீத் கொள்கையிலே இருப்போம். ஏன்னா ஒரு 5-6 வருஷம் ஒரு இடத்துல அந்த கொள்கையே அவனுடைய காதல திரும்ப திரும்ப விடும்பொழுது அந்த பக்கம் போயிடுவோம். அப்ப அதனால அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்க வேண்டும். அடுத்து ஒரு மாலை நேர, காலை நேர நாமளும் விஷயம்லாம் ஒரு தகுதியான ஆசிரியரை போட்டு இங்க நல்ல முறையில ஒரு குர்ஆன் வகுப்பு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றோம். இந்த வகுப்பை வச்சு அசத்தியவாதிகள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை கையெடுக்கிற பார்க்கணும். நம்ம ஆட்களும் அதை பத்தி பொருட்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? சும்மா எடுத்துட்டு போகும் அந்த பிள்ளை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பள்ளிவாசலை வச்சு போத வச்சுக்கலாம். நீங்க இங்க இருந்து அந்த பள்ளிக்கு நீங்க அனுப்புறீங்கன்னா அந்த சர்வசாதாரணமா அனுப்புறாங்க. இதுல ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், ஒவ்வொரு தெருவையும் நாம் மதசாக்களை உருவாக்கி வச்சிருக்கோம். உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த மதசாக்கள் பிள்ளைகள் அனுப்புவாங்க. தொழில் உள்ள ஆட்கள் அடுத்த மதசாவை அனுப்பி வைக்கிறாங்க. என்ன இது கொடுமை? இது இதற்காக கட்சி கிடக்கிறோம். இதற்காக தானே இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை உருவாக்கி வச்சிருந்தோம். எவ்வளவு சிரமப்படும். நமக்கு ஆட்கள் ஷார்டேஜ். இங்க இருந்து ஒரு ஆள் தொழில் இருந்தாப்ப இன்னொரு முஸ்லீம் பேர்ல ஸ்கூல் நடத்தவும் தூக்கி போயிட்டாப்ல. அப்ப இந்த மாதிரி நாம யாரையுமே எங்கேஜ் பண்ண முடியாது. அந்த ஆரம்பிச்சா என்று யாராவது நம்ம தூக்கி வைக்க முடியுமா? நமக்கு சில வடிகட்டல்கள் இருக்கின்றன, ஃபில்டர் இருக்கு. ஒரு அடிப்படையில் எப்படி இருக்கிறான், இவன் ஏகத்துல எப்படி இருக்கிறான்,
சரி கொள்கைகளை வந்து நான் வளர்ந்துக்கலாம் கல்யாணம் முடிச்சிருக்கானா, இப்படி பல அடுக்குகளான கட்டுக்கோப்புகளை வச்சிருக்கிறோம். அப்படி இப்படி வச்சிருக்கும் பொழுது இது சில பாதிப்புகள் ஏற்படும். அப்ப அதனால நாமும் எல்லாரும் எல்லா ஆளுசாக்களையும் இங்க வச்சு பாடம் படிச்சு கொடுக்க முடியாது. அப்படி இருந்தா அல்லாஹ் இருக்கிறதுனால மற்ற உறவுகள் நாம் அதிகமான சம்பளத்தை கொடுத்து ஆட்களை கொண்டு வந்தா இந்த அலிஃபா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும். தொப்பி போட்டு நம்ம சங்கியா வந்து உட்காந்துருவாங்க. நம்ம பிள்ளையும் அந்த தொப்பி போட்டு அவங்க வந்துடும். அவ்வளவு இடையில ஒரு பூர்வம் நடத்துறாங்க தொப்பி போட்டு 10 ரிட்டையர் இருக்குது. என்ன கல்லாம் என்ன என்ன சுப்ப இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான மாசாக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பலாமா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்து இந்த வண்டிகளை அடிக்கடி சொல்றேன், நிறுத்தும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வண்டியை ஒரு இடத்துல விட்டுறானா அவன் எடுக்க முடியாத அளவுக்கு பின்னால வந்து லாக் பண்ணிட்டு எடுத்து போய் கேட்டு ஏன் தோல்வி முந்தி வரலான்னு வைக்கணும் என்ற சபதம் போட்டு வந்த மாதிரி எடுத்து அவன் போயிருவானாம கடைக்கு போயிருவானாம இன்னைக்கு நான் பார்த்தவன் அவன் அங்கேயே நிக்க விட்டு நான் என்ன செய்வேன், காலையில வந்தா அந்த மேட்ல ஏறி வண்டி விடுவேன். இது என் வண்டி, நம்ம பின்னால மூசியத்துல விடுறதுக்கு வண்டி வச்சிருக்கக்கூடிய வண்டி. அந்த வண்டி பாதுகாப்பாக நான் விடல. எதற்காக விடுறான்னா, நம்ம இந்த இடத்துல கொண்டு விடுறதுல இன்னொருவன் வந்து துறைக்கு நிறுத்துறதுக்கு அவனுக்கு எழுதலா இருக்குமே, அதனால அந்த மேட்ல ஏறி கஷ்டப்பட்டு விட்டுதான் வரணும். அதை ஒரு சில சிறுச்சிகள் பாக்குறாங்க, இவருக்கு மேல ஏறி விட்டு வர்றாங்க. அதை நாமும் மடக்கிற மாதிரி அந்த மறுக்கிற மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு வந்தாங்க. கடைசியில நாம ஒரு போரை பத்தி நம்ம வர தயாரில சொல்றோம், நம்ம இவரால் நிறுத்திருந்தா இவரே தயார் பண்ணிட்டு அதை பத்தி பேர் நோட் பண்ணதுக்கு இருப்பாங்க. சூழல் போலாம் பரவாயில்லை அந்த மாதிரி. அவ இப்படி நாம இந்த வண்டிகளை முடுறதுல கொஞ்சம் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. அதாவது தொழிலுக்கு முந்தி வந்திருக்கு, அப்படியே வந்தீங்களா கொஞ்சம் தனியாக விட்டுவாங்க. நம்ம பள்ளியில அல்லாவுக்குனால ஜமாத்துக்கு மேல ஜமாத்துக்கு மேல ஜமாத்து அது பாட்டு சூரிய உதிக்கிற வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். 6:40 சூரிய உதயம் துக்கூல இருப்போம், ஒரு சுற்றுல இருப்போம். நீங்க எப்பனாலும் எழுதணும், ஏன் இவ்வளவு அவசரம்? அதனால இதை கவனிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பள்ளியில அடிக்கடி சொல்றது, இந்த உதவி செய்யக்கூடிய இடங்கள்ல அங்கிருந்து வந்து ஜமாத்து நடக்கும். ஏன்னா நீங்க இருக்கிற போனாங்களா பாட்டு சத்தம் போட்டு அங்க தொழுதுட்டு இருக்காங்க. நம்ம பள்ளியும் அவசரம் ரொம்ப ஒட்டி இருக்கு, இடம் நமக்கு ரொம்ப பத்தாவடியா இருக்கு, அதனால இப்படி கட்டி வச்சிருக்கோம். அதனால அங்க வரும்பொழுது யாரெல்லாம் சாம வாயை ஊற்றிட்டு கழுவிட்டு ஒரு செய்து சாம வர முடியும். குடும்ப பாடு, ஊர் பாடு, சாப்பிடணும் சாப்பாடு பெரிய பிரச்சனை, தேசிய பிரச்சனை. அப்ப இந்த மாதிரியான உதாரணத்துக்கு எல்லாம் அந்த ஹவுஸ்ல பேசிட்டு யாரும் கேட்கும், நீங்க எங்கே சாப்பாடு பண்ணுறது, நம்ம ஒரு சாப்பாடு இந்த மாதிரி. அப்ப ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து பேசணும்? இது அதுக்கு அடுத்து இப்போ தினமணியில நேற்று எழுதியிருக்கான், பன்றி காய்ச்சல் ஒன்று வரலாம். இதுக்கு என்ன கேட்டா தும்முனாலே பிடிச்சிருக்கும், அல்லாஹ் காப்பாத்துனா. அதனால அல்லாஹ் இன்னும் அசலுக்கள் ஆபியாக உட்காது ஒரு முக்கியமான உறுதிவாதம் எழுதியிருக்கிறான். அதாவது ஹாஸ்பிட்டல்ல வச்சா அந்த வார்டில் இருந்து அவர் வெளியே போன உடனே அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கொண்டு வந்து வெளியில வச்சு கொடுத்தவும் நீங்க அவ்வளவு மோசமாக இருக்குங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா தெரியுது. அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். கட்சி வச்சுக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒன்று செய்துட்டு அங்கிருந்து வந்து இப்படியே கழுத்துறாரு, இப்படி ஆடுறாரு, என்னுடைய கோச பாருங்க அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னா அப்படி முகத்தை தொடக்கிறது. அப்புறம் வந்து அதெல்லாம் போட்டு சிந்திக்கிறது. இது ஒரு பாக்கியமான. சில பாக்கியமான என்ன செய்யறாங்கன்னா, கீழே இருந்து கலந்துக்கிறாங்க. அங்க இருந்து தூக்குறாங்க, நான் இங்க இருந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதிலே மூட்டு சித்திக்கிறது. இப்ப என்ன அவர் மொழியை அவர் மூட்டு சித்திரா அப்படியே பாயில வந்து உட்கார்ந்தா நாம அதில் வந்து சஜிதா பண்ணி ஒரு பாக்கியத்துக்கு கூட நான் இருப்பான். அதனால மார்க்கம் வந்து ஹைஜீனிக்கான இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப சுத்தத்தை சொல்றது. ஒரு கர்ச்சிப்பு வச்சுக்கணும், கர்ச்சிப்பு அடிக்கடி காணாம போகும். கர்ச்சிப்பை தேடுறதுல கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான விவகாரம் இருந்தாலும் கர்ச்சிப்பு கையில வச்சுக்கணும். ஏன்னா இது சுகாதார அடிப்படையில் மற்றவங்களுக்கு நாம ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எந்த ஒரு வகையிலையும் இடத்துல கொடுக்க மாட்டாங்கிற அடிப்படையில் இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொண்டு அதற்கு அடுத்து சில அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ் மசூத் ரஹ்மான்ல வரக்கூடிய நாள் சனிக்கிழமை மகரிப்ல மறுதொழுகை தொடர்ந்து சகோதரர் ருக்மான் தாவடி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்களும் பெண்களும் எல்லாம் வந்து கலந்து கொள்வதை கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்து விழிப்புணர்வு பேரணி போதைப் பொருளுக்கு எதிராக 26 2017
ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மஸ்ஜித் சலாம்ல இருந்து சண்டே ரமலான் வரைக்கும் நடைபெற உள்ளது. இதன் மூலமாக இளைஞர்களுக்கு நாம விழிப்புணர்வு நாம் இருக்கின்றோம். இந்த நல்ல காரியத்தில் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கப்படுகின்றோம். சில பெண்கள் பேனருக்குரிய அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அதை கடற்படை தெரிந்து